இதை நான் ஆர்டர் பண்ணது அமேசானில். இதுதான் ப்ரீ புக் பண்ணி ஆர்டர் பண்ண அது. அதை அன்பாக்ஸ் ஆப்பிள் ஃபோனோட பாக்ஸு இதுதான். இதை இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சு அனுப்பியிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நல்ல பேக்கேஜிங். ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது சாம்சங் Z Flip 5 தான். உள்ள ஒரு சொல்லி வச்சுருக்காங்க. பேக்கேஜிங், அனதர் பேக்கேஜிங். வாவ், நல்ல குட் பேக்கேஜ். ஏன்னா நியூ மொபைலு இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜிங்கும் நல்ல பெஸ்ட்டாக. இங்கேருந்து அடியிலலாம் தெர்மோகால் வச்சு அந்த சாஃப்ட் ஷீட் வச்சு அதுக்கு கீழே கவரு எல்லாம் நல்ல நைஸ் பேக்கேஜ். இது மாதிரி பேக்கேஜ் இது வரைக்கும் நான் அமேசானில் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பேக்கேஜ் நான் பார்த்ததில்ல. இந்த பேக்கேஜ் ஒரு சீல்டு பாக்ஸில் இருக்குது. இதோட வேரியண்ட் மாடல் நேம் வந்து ஃபேன்டாம் V Flip 5G. அதில் என்ன உள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்க. செப்டம்பர் மாதம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயில் ப்ரைஸ் 71,999 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது வந்து 50K. அண்ட் கலர் வேரியண்ட்டு இதில் போட்டிருப்பாங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. இந்த போட்டிருக்காங்க 256 GB 8 GB RAM. மிஸ்டிக் டான், ஒரு மைல்டு கலர். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணலாம். நல்ல பேக்கேஜிங். அமேசானில் இப்படி ஒரு பேக்கேஜிங் நான் எதிர்பார்க்கல. பட் வெரி இங்கே ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியலே பாருங்களேன், லெதர் மாதிரி. உங்களுக்கு இந்த இதில் கவர் ஆகிருக்கா என்னன்னு தெரியலை. பட் வந்து லெதர் மாதிரியே ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. தெரியுதுங்களா? இப்போ டெக்ஸ்சர் இருக்குது. V Flip அப்படிங்கிறதுனால ஃபேன்டாம் V Flip 5G மொபைல். அந்தளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பிரிக்கும் போதே ஒரு ரிச்னஸ் தெரியுது. இந்த பாக்ஸு தொடும் போதே ஒரு ரிச்னஸ் தெரியுதுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ நல்ல ஃபோன், நல்ல பேக்கேஜ். அதாவது ஃபோனாக என்னங்கிறதே எடுத்து பார்த்தோன்னு தான் தெரியும். NFC இருக்குது அப்படின்னு போட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ஸ்டைலுக்காண்டி இது பண்ண ஃபோனு தான். பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து நம்ம அன்பாக்சிங் தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூ, கம்பேரிஷன் எல்லாம் ஒன்று ஒன்றா போடலாம். இப்போ இந்த பாக்ஸ், எல்லா பாக்ஸுமே அவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியலில் லெதர் ஃபினிஷ் மாதிரியே போட்டு ஒரு புது முயற்சி, நல்ல முயற்சி. அதில் சூப்பர் 45 வாட்ஸ் டெக்னோ சார்ஜரும் கொடுத்துட்றாங்க பாக்ஸ்லேயே. ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது. டைப் A to டைப் C. இது ஒரு சட்டிலான நைஸ் கலர். பர்பிள் கலர் தான். பட் வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணது எல்லாமே கிளாஸ் பேக்கு தான். ரேசராக இருக்கட்டும், Z Flip 5 இருக்கட்டும், எல்லாமே கிளாஸ் பேக்கு. பட் இது வந்து லெதர் ஃபினிஷ், டூயல் டோன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு அட்ராக்ஷனாக ஒரு லுக்காக இருக்குது. ஃபேன்டாஸ்டிக் லெதர் ஃபினிஷ். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே விங்கிற அந்த V Flip அப்படிங்கிறனால விங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இங்கே 2 கேமரா, ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வாட்ச் ஸ்டைலில் வெரி ஒரு ஸ்டடி ஃபீல் இருக்குது. பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபேன்டாம். ஓகே, நல்லா இருக்குது. ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பெண்ட் லைட்டாக தெரியுது. சாச்சம் மற்றபடி நல்லாயிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பவர் பட்டன் ஆன் பண்ணலாம். டெக்னோ ஃபேன்டாம் பவர் பை ஆண்ட்ராய்ட். இது வால்யூம் ராக்கர்ஸ். மேலே வந்து செகண்டரி மைக்.
இந்த சைடு ஒரு சிம் ட்ரே போடுறது இருக்குது. பாட்டமில் யூஎஸ்பி போர்ட். கீழே வந்து ஸ்பீக்கர் கில், ப்ரைமரி மைக். இது வந்து டூயல் ஸ்பீக்கர், ஸ்டீரியோ. This for new features. இந்த மாதிரி எல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறாங்க. ஹை ஓஎஸில் இது ரன் ஆகுது 13.5. வாவ், சூப்பர். நல்ல அனிமேஷன்ஸும் நல்லாயிருக்கு. பரவாயில்ல, டெக்னோவில் இவ்வளோ நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பார்க்கலாம் எப்படி ஸ்பீடாக இருக்குன்னு. ஏதோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. திஸ் ஒன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பிகாஸ் நான் யூஸ் பண்ணதில் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. வேறு மாதிரி நான் யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே மோட்டோ, ரேசர், சோனி இந்த மாதிரி பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. வா, இட்ஸ் நைஸ் அனிமேஷன். இது வந்து விட்ஜெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். வாவ், அனிமேஷன்ஸ் நல்லாயிருக்கு. இந்த கலருக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அதை ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வாவ், 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. 12 months வாரண்ட்டி. ஓகே, இதெல்லாம் விட இந்த அந்த கலரை மேட்சப் பண்ணி அதே கலரில் இது கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ், வா, இந்த மாதிரி கேஸெல்லாம் நம்ம 4000ரூவா 5000ரூவா போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். உள்ள லெதர் ஃபினிஷ்லேயே கொடுத்து ஸ்க்ராட்ச் ஆகாத அளவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வி ஃப்ளிப்னு கொடுத்துருக்காங்க. கேமரா எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தா தெரியும். ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது கலர் வைப்ரண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. டிஸ்பிளே பிரைட்னஸும் நல்லாயிருக்கு, அடாப்டிவ் பிரைட்னஸ். ஓவரால் சூப்பர் பேக்கேஜிங். இதில் போட்டு பார்த்துடலாம். இதில் எப்படி ஃபிட் ஆகுதுங்க? நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் தான், பட் உள்ளேயும் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, உள்ளேயும் நல்லாயிருக்கு. மற்றபடி இது இந்த ஹிஞ்ச் கவர் ஆகலை, பட் அதில் தான் இது வருது. நல்லா அதான் சொல்லிட்டேனே, இது வந்து ஒரு ஸ்டைல் வேரியண்ட், வெரி சீப் வேரியண்ட். ஃப்ளிப் ஃபோன்லேயே சீப்பான ஃபோன். பட் சீப்புன்னு சொல்லக்கூடாது, பட் நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா? வெரி வெல் டன், சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.